நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வில்லேஜ் டூரோட கடைசி எபிசோடு தான் இது. இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமான ஒரு சில விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிலா நிலா நிலா இங்கே வா. கம் சிட் சிட் ஹேண்ட்ஷேக். நிலா வா. சொன்னபடி கேட்கும் இந்த நிலா. ஸ்டாண்ட். ஓய், ஆக்சுவலாக இதை போல் டாக்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணம் இருக்குங்க. இது மோப்பம் பிடிக்குது பார்த்திங்களா, இது இப்போ பசியில் மோப்பம் பிடிக்கல. இதுக்கு வந்து இந்த இயற்கையான மூலிகைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்க. அதுக்கு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மூலிகை இருக்கோ, ஐ மீன் ஒரு சில செடிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் இது மோந்து பார்த்துக்குதுங்க. இது இயற்கையாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஹேபிட்டை வந்து தேடிக்குதுங்க. ஐய், எங்கே போகிற? நிலா எங்கேயோ கூப்பிட்டு போகுது, போய் பார்ப்போம். இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஐயப்பா, அங்கே என்னடா பார்க்குற நிலா? இந்த இடத்துல சத்தம் கேட்குது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சா? நிலா ஏதோ அங்கே பார்க்குது. என்னப்பா பார்க்குறாங்க? இதெல்லாம் நிறைய பாம்பு இருக்கும் மக்களே. அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. அதை தான் பார்த்துட்ருக்கு. எப்பயுமே நீங்கள் டாகை அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சும்மா ஏனோதானோன்னு அது போயிட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்ருக்காது. அங்கே ஏதோ ஒரு விஷயத்த அது நோட் பண்ணுது. அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்ப்போம். இல்லை, என்ன பார்க்குற? ஆக்சுவலாக இங்கே அது ஏதோ பார்க்குதுங்க. இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பட்டும் பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு சவுண்ட் அந்த பக்கம் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு மணி சவுண்டு போல கேட்குது. என்னப்பா, என்ன பார்க்குற? அது என்ன செடி சாப்பிடுறது பார்த்தீங்களா? நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இதை என்ன செடின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாய் வந்துட்டு செடி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அது சாப்பிட்றது வந்து ஒரு மூலிகை. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்க. டெய்லி நம்ம இங்கே இருக்க டாக்ஸ்லாம் வந்துட்டு இதை போல் செடியை சாப்பிட்டு அதுவே வாமிட் எடுக்குங்களாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீட் டாக் கிட்டலாம் நம்ம பார்க்க முடியும். இதை போல் காட்டில் இருக்க டாக் கிட்டலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எங்கெங்கே என்னென்ன மூலிகை செடி இருக்குன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக தெரியும். வாவ், இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ டொங்கு மரம் இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல?
உண்மையாக வந்துட்டு கால்நடைகள்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப சாதாரண ஒரு ஜீவன்லாம் கிடையாதுங்க. இங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, இந்த காட்டில் இருக்க டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக செடியை சாப்பிடுதுங்களா, வாமிட் பண்ணுதுங்களா. நான் கேட்டேன், டாக்லாமல் வாமிட் பண்ணும் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, சாப்பிட்டது ஒத்துக்கலை, அஜீர்ணமாச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா, அது வந்து இதை போல் ஏதோ ஒரு செடியை கண்டுபிடிச்சி சாப்பிட்டு வாமிட் பண்ணுமா. பாருங்கள், நம்மளுக்கு தெரியுமா, அதுக்கு சொல்லி கொடுத்தோமா, எவ்வளோ அழகாக அது கண்டுபிடிக்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் டாகு, அப்புறம் வந்து கால்நடைகள், மாடு இதெல்லாம் நீங்கள் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கால்நடைகள் கிட்டேருந்து வித்தியாசமான ஒரு விஷயத்த நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு வந்து புதுசாக டாக் வளர்க்குறவங்க, மாடு வளர்க்குறவங்க ஹெல்ப்பாக இருக்கும். இல்லா போகலாமா, வா கம். இப்போ என் பின்னாடியே வருவா பாருங்க, அங்கே உட்காந்துருக்கா தெரியுதா நிலா. கியூட்டி, அவ கியூட்டி எப்படி வரா பாருங்க. இங்க எப்படியா போலாமா, போலாமா. ம் அது மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாங்காய் மரம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது இப்போ ரீசெண்டாக தான் இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மரம் வச்சுருந்தாங்க. ஸோ அது அந்த மரம் வச்சு இப்போ தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மாங்காய் வருதுன்னு நினைக்கிறேன். பிஞ்சு மாங்காய் இருக்குது பாருங்கள். இது மாங்காய் சீசன் தான், இருந்தாலும் இது எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள், அழகாக. இதை நம்ம பெரிக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். இது இன்னும் வளரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது சைஸே இவ்வளோ தான் வளருமான்னு தெரியல. பட் போக போக வருஷம் கடக்க கடக்க வந்துட்டு இது இன்னும் பெருசாக வரும். இதை நம்ம அப்படியே விட்ருவோம். இது கடியில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தோட அமைப்பே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல உட்காந்து நம்ம எதாவது சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். கண்டிப்பாக பூச்செல்லாம் வந்து மேலே தான் விழும் அப்படிங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம்னா. காற்று, இயற்கையான காற்று. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குதா? இப்போ நான் மைக் வைக்காம தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பேக்ரவுண்டில் வந்துட்டு சின்ன சின்ன குயில் கத்துறது, குருவி கத்துறது. நமக்குன்னே எங்கே பாருங்க சிக்னல் கொடுங்கன்னு இருக்காங்க. எங்கடா நிலா எங்கே போச்சுன்னு தெரியலையே. நிலா இங்கே பார்த்தீங்களா, பேசிட்டு இருக்க கேப்பில் அங்கே ஓடிடுச்சு. நிலா, இந்த மாங்காய் மரம் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த அங்கே இருக்க மாங்காய் மரம். இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாங்காய் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல, இதில் உள்ள மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா மாங்காய்? இங்கே ஒரு மாங்காய் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காட்ட போகிற மரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாவப்பழம் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ நாவப்பழம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நாவப்பழம் மரம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசன் தான். ஸோ இந்த மரத்தில் வந்து இப்போ தான் பூ வச்சிருக்கு. பூ வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாவப்பழம் வந்துட்டு உப்பழம் நிறையா வரும் இதில். இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. இந்த மரத்தில் இருக்கிறது அந்த ஆஷ் கலர் போல் இருக்கிறது எல்லாமே பூ தாங்க. ஸோ நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா இந்த மரத்துலேருந்து அந்த பூ வந்து கீழே விழுந்துட்டே இருக்கும். அந்த பூ கீழே விழுந்து எப்படி ஆயிருக்கு பாருங்க. இது எல்லாமே மண்ணோட இருக்கிற அந்த பூ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அதுலேருந்து சின்ன சின்னதாக விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் க்ளோஸில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இந்த மரம் டேஞ்சர் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூச்சி நிறைய இருக்குங்க. பூச்சி, தேனி, அப்புறம் வண்ண வண்ண பட்டர்ஃப்ளைஸ். காத்துல சூடம் போல ஒரு பட்டர்ஃப்ளை அழகா தேன் எடுத்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மரமே இது வந்து பாத்தீங்கன்னா தேனீங்க. இங்க ஏதோ தேனி வேற வருது. கேர்ஃபுல்லா இருக்கணும் மக்களே. அழகா பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு பாருங்க. சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம். ஸோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மயில் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பயங்கர சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, மயிலோட சவுண்டு.
மயிலை நம்ம கண்டுபிடிக்க போறோம். மயில் கூட்டம் எங்க இருக்குன்ட்டு பார்ப்போம். ஏய் நிலா, நம்ம நிலா நம்மளுக்கு பாதுகாப்பா வந்துருச்சு. நிலாவை முன்னாடி அனுப்பிச்சு நம்ம போவோம். நிலாமா, நம்ம இன்னைக்கு மயிலை பார்க்கணும். மயில் எங்க இருக்கு? இந்த இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஓகே, நான் இப்ப மைக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்களும் என் கூட டிராவல் பண்ணுங்க. இந்த இடம் வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை செடின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு சில பேர் வந்து கல்லன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து இதெல்லாம் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. அதையும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். எவ்வளோ நொங்கு பழங்கள் வந்து கீழே விழுந்துருக்கு பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா அந்த லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நொங்கு மரம் எப்படி வளருது அப்படிங்கிறத நான் போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விழுந்து இங்கே பாருங்கள், இந்த க்ரீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி விழுந்து இதுதான் வந்துட்டு செடியாக வளருது. ஐ மீன் மரத்தில் இருந்து இந்த மாதிரி பழங்கள் உழுந்து அதுக்கப்புறம் அது இதை போல் ஆகிட்டு இதை போல் செடியெலாம் ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்குங்க. அப்படியே பாதை நெடுக்க வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து இந்த முள்வேலி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு ஒரு தடவை இருக்குது தவிர்த்து இந்த மரம் தான் வந்து ஃபுல் சப்போர்ட். இதுக்கு நெடுக்க வந்து பனை மரம் தான். போன வீடியோவில் நீங்கள் பார்த்தது வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க மாந்தோப்பை பார்ப்பீங்க. இப்போ நம்ம இதுக்கு வெளியில் வந்து வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதையும் சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம ஆக்சுவலாக இப்படி தான் வந்தோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளார ஒரு சூப்பரான ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்தை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவத்தார் மரம் போலே இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் நான் இங்கே தான் இருப்பேன். அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காட்டேரியோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. இதா கம் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குங்க. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். பட் எனிஹவ் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாய் சவுண்டில் பயங்கரமாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கே வரவே மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே இருக்க மரத்தை பற்றி ஒருத்தவங்க அவ்வளோ இதாக சொன்னாங்க. அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ லென்த்தான இடத்துல கூட அந்த மரம் உங்களுக்கு தனியாக தெரியுதுங்களா? நிறைய பாம்பு சட்டெல்லாம் இருக்குங்க. இடம் எப்படி இருக்கு பாருங்க. அகைன் இயற்கை அழகானது, அழகுக்கு மத்தியில் ஆபத்து ஒளிஞ்சிருக்கும். அதனால் நம்ம கண்ணை 2 கண்ணு கிடையாது 3 கண்ணாக திறந்து வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்க இந்த மரம். ஒருத்தவங்க இல்லைங்க, உங்களுக்கு நல்லா தெரியுதா? நிலா வந்து அங்கேயே நிக்குது பாருங்க. நிலா, ஏய் நிலா, கம் 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 ஹியர். வரவே மாட்டா பாருங்க. யூசுவலா கூட்டா வந்துடும். ஒரு மணி சவுண்ட் இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு மக்களே. ஆக்சுவலா இந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு வழிபாடு நடந்திருக்கு. இந்த இடத்துல புத்துலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எலி புத்து, கரையான் புத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு பாம்பு தான் நிறைய அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கும். இந்த மரம் பாருங்க, பார்க்கவே பிரமிப்பாகவும் பயமாகவும் இருக்குங்களா. இந்த பக்கம் ஏதோ ஒரு குட்டை இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு எறா குட்டைன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு அந்த மணி சவுண்டு ஒன்று கேட்டுகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு கேட்குதா?
என் பின்னாடி கேட்குது, திடீர்னு எனக்கு முன்னாடி கேட்குது. நான் மைக்கை கூட எடுத்திருக்கேன். மேபி உங்களுக்கும் கேட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஷாட்டுக்கும் இப்போக்கும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் தாங்க வித்தியாசம். இந்த இடமே எவ்வளோ ஒரு மாதிரி டார்க்காக மாறிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு நீங்கள் வேணால் இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்டை வந்து கொஞ்சம் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் பாருங்கள், வெளிச்சம் எவ்வளோ டிம்மாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து இவ்வளோ பெரிய மரம் வந்துட்டு இங்கே அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்குது. அந்த பெல் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரிலங்க. அந்த இடத்துல நிலா வந்துட்டு ஏதோ ஒரு புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அந்த இடத்துலையும் பெல் சவுண்டு கேட்டுச்சு. பட் அங்கே எதுவுமே இல்லை. நான் கூட மாடுக்கு ஏதோ கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தேன். இங்கேயும் பெல் சவுண்டு கேட்குது, கண்டினியூவாக கேட்கல. பெல் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறப்போ அது ஸ்டாப் ஆகிடுது. அப்படியே என்ன சுற்றி பாருங்க. எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்களேன். அதோட கிளை ஒன்று பார்த்திங்கன்னா இங்கேருந்து அது வரையும் போகுதுங்க. அதே போல் தான் எல்லா கிளைகளும். இந்த மரத்தை உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் டைமில் வந்துட்டு நான் கண்டினியூவாக வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன் பயங்கரமாக. அப்போ நிறைய பேரோட ஃபேமிலி மெம்பரோடு வந்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம தனிமையாக போய்ட்டு ஒரு சில விஷயத்த வந்துட்டு என்ஜாய் பண்ணணும். எனக்கு எப்பயுமே இயற்கை ரொம்ப பிடிக்குங்க. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையை பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? குப்பை போடக்கூடாது, குப்பை போடுவதை தவிர்ப்போம், ஈகோ சிஸ்டத்தை பாதுகாப்போம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வரவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்துட்டு இதை போல் இயற்கையான இடங்களை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். ப்ளஸ் இயற்கையை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காட்ட முடியுமோ, இயற்கையில் இருக்க அழகை வந்துட்டு எவ்வளோ வர்ணிக்க முடியுமோ எல்லாமே நம்ம சேனலில் நடக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக போட்ட 2-3 வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை போல் வில்லேஜ் ஓரியன்டாகவும் க்ரீனாகவும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதை போல் வந்துட்டு இன்னும் நிறைய இயற்கையான இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதோட சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். ஸோ சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லைவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழி வந்துட்டு முட்டையிலேருந்து வெளில வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, அதை பார்க்கலாம். எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா. கண்ணான் நீ சொல்லு, உன் காலில் விழுவேரா சொல்லு, சின்ன கிளியே.